பட்டதாரி இளைஞர் ஆகாஷ் அவரின் வாக்குமூலமானது இப்பொழுது வெளிவந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு ஆகாஷ் என்ற இளைஞரை காவல்துறையினர் கொலை செய்தார்கள் என்று மாபெரும் போராட்டம் மானாமதுரையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. காவல்துறையினர் ரிமாண்ட் செய்யும்போது ஆகாஷ் அவர்களிடம் கேட்டபொழுது அவர் கொடுத்த வாக்குமூலத்தை இன்று வெளியிட்டுள்ளார்கள். அது பெரும் அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்துகிறது. தன்னுடன் நண்பர்களுடன் ஆகாஷ் அவர் இருக்கும் பொழுது அவரை போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது ஆகாஷை மட்டும் ஒரு தனி இடத்திற்கு கூட்டி சென்றிருக்கிறார்கள். அப்படி கூட்டி செல்லும் பொழுது ஆகாஷிற்கு கண்களை கட்டி கூட்டி சென்றிருக்கிறார்கள். அங்கே கூட்டி சென்று ஆகாஷ் அவர்களை போலீசார் கால்களை உடைத்துவிட்டு கீழே விழுந்ததாக கூறும்படி மிரட்டியுள்ளார்கள். மேலும் ஆகாஷ் அவர்கள் கூறுவது, தனது கெண்டை காலிற்கு கீழேயும் முட்டிக்கு மேலேயும் கற்களை வைத்தார்கள். ஈரச்சாக்கை காலுக்கு மேல் போட்டு இரும்பு கம்பியால் தனது வலது காலில் ஓங்கி ஒரு முறை அடித்தார்கள். அப்படி அடிக்கும் பொழுது என்னுடைய எலும்பு முறிந்து ரத்தம் வெளிவந்தது. நான் வலியில் துடித்தேன். அங்கே இருந்து மறுபடியும் போலீசார் கண்களை கட்டி மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி கூட்டிட்டு வர வரைக்கும் ஆகாஷ் அவருடைய கண்கள் கட்டப்பட்டு தான் இருந்துள்ளது. அதாவது இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் நடக்கும் பொழுதும் ஆகாஷ் அவருடைய கண்கள் கட்டப்பட்டு தான் இவளுடைய நிகழ்வும் நடந்திருக்கு என்று அவருடைய வாக்குமூலமானது இருக்கிறது. அவர் காவல்துறை மிக மிக ஒரு சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அதன் வாயிலாகத்தான் அவர் அரசு மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. அதாவது காவல்துறை அவ்வளவு சித்திரவதை செய்ததனால தான் ஆகாஷ் அவரின் மரணமானது நிகழ்ந்துள்ளது. ஆகாஷ் எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு இளைஞர். சொல்லப்போனால் அவர் மீது எந்த ஒரு வழக்கும் இல்லை இதற்கு முன்பு வரையும். இவ்வளோ பெரிய ஒரு கொடூர செயலை செஞ்ச அந்த காவல்துறை 16 பேர் மேலும் வழக்கு போட வேண்டும். அதாவது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதுதான் அந்த மக்களுடைய ஒரே கோரிக்கையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த மக்கள் தொடர்ந்து 4 நாட்கள் தங்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் எல்லாத்தையும் விட்டு ஆகாஷ் என்ற ஒரு பட்டதாரி இளைஞருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இது ஆகாஷ் என்ற ஒரு பட்டதாரி இளைஞருக்கான ஒரு போராட்டம் மட்டும் இல்லை. இதற்கு முன்பு நடந்த அஜித் அவரின் மரணம் நம் அனைவரும் அறிந்து. அதற்கு முன்பு பல மரணங்கள் இது போன்ற காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்டுள்ள மரணங்கள் எல்லாம் நாம் அறிவோம். அதனால் மேலும் இது போன்ற காவல்துறை எந்த ஒரு மனிதனையும் இது போன்ற ஒரு கொடுமைப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஒரு போராட்டமாக நம்ம அனைவரும் ஆகாஷ் அவருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு நம்மால் முடிந்த போராட்டத்தை நாம் செய்வோம். இவ்வளவு தூரம் ஒரு கொடூரமான நடந்து கொண்ட அந்த காவலர்கள் மீது கண்டிப்பான முறையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதுவும் கொலை வழக்கானது பதிவு செய்ய வேண்டும். அது ஒன்றே இதற்கான ஒரு தீர்வாக அமையும்.